பாரிஸ் நிர்வாக நீதிமன்றம் வெளிநாட்டு ஊழியர்களின் வதிவிட உரிமை தொடர்பாக மிக முக்கிய தீர்ப்புகளை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய ஆளுநர்களின் சொந்த விருப்புரிமை அதிகாரம் தொடர்ந்தாலும் இனி தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க முடியாது என கட்டுப்பாடு விதித்துள்ளது. பணிப்பற்றாக்குறை உள்ள தொழில்களின் பட்டியலில் இடம்பெறாதவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்க 5 அளவுகோல்களை நீதிமன்றம் நிர்ணயித்தது. முதலாவதாக, விண்ணப்பதாரரின் தொழில்முறை ஸ்திரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான வேலை அனுபவம் ஆகியவை முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஊழியரின் தகுதிகள், அனுபவம் மற்றும் சம்பளம் ஆகியவை பிரெஞ்சு குறைந்தபட்ச ஊதியம் அல்லது கூட்டு ஒப்பந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப இருக்கிறதா என்பது கவனிக்கப்படும். மூன்றாவதாக, அந்த தொழிலுக்கான தேவையும் ஆட்சேர்ப்பு யதார்த்த உண்மைகளும் கருத்தில் கொள்ளப்படும். நான்காவதாக, நிறுவனத்தின் ஆதரவு மற்றும் முதலாளியின் ஈடுபாடு ஆகியவை தீவிரமாக பரிசீலிக்கப்படும். ஐந்தாவதாக, வெளிநாட்டு ஊழியரின் சமூக நல்லிணக்கம், வரி செலுத்தும் முறை மற்றும் பிரெஞ்சு சமூகத்தில் அவரது ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு ஆகியவை ஆய்வு செய்யப்படும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் மாகாண ஆளுநர்கள் இனி எளிய காரணங்களை கோரி வதிவிட அனுமதியை மறுக்க முடியாது. ஒரு வேலை பிரிவு பற்றாக்குறை பட்டியலில் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக விண்ணப்பங்களை நிராகரிக்க முடியாது என்றும் அனைத்து அளவுகோல்களையும் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட நடவடிக்கை பற்றாக்குறை அல்லாத துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது. தங்களது தொழில்முறை அனுபவம் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு மூலம் அவர்கள் எளிதாக வதிவிட அனுமதியை பெற முடியும்.